முன்னேற்ற பாதையிலே மனதரச்சி அதற்காக முழு மூச்சாத்திரமுழக்கி மண்ணிலே முத்தெடுத்து பிறவாலும் வழங்கும் குணமுடையோ விவசாயி விவசாயி. உறவுகளுக்கு வணக்கம். விவசாய திணைக்களம் கிழக்கு மாகாணத்திலே 3 மாவட்டங்களிலும் பலவிதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற விதமாக பலதரப்பட்ட செயற்பாடுகள் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக முக்கியமான சில திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய விவசாய திணைக்களத்தினுடைய விரிவாக்கல் பிரிவினுடைய பிரதி விவசாய பணிப்பாளராக இருக்கக்கூடிய திரு எம் பரமேஸ்வரன் அவர்களினுடைய தலைமையிலே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் விவசாயிகளுக்கான களப்பாடசாலை என்கின்ற ஒரு திட்டம் FFS என்று சொல்லப்படுகின்ற திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய 6 பிரதேசங்களிலே 6 களப்பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த 6 களப்பாடசாலைகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பாலையடிவட்டை விவசாய விரிவாக்க நிலையத்திற்குட்பட்ட காக்காச்சிவட்டை விவசாய பொதுநாசிரியர் பிரிவின் கீழ் உள்ள பலாச்சோலை என்கின்ற ஒரு கிராமம் ஒரு அழகிய கிராமமாக இயற்கை எழில் நிறைந்த கிராமமாக இருப்பது. இந்த கிராமத்திலே பலாமரங்கள் நிறைந்து பலாச்சோலை என்கின்ற பெயர் பெற்றது. அதே போல தானே எழுந்து வந்த கருணைமலை பிள்ளையாரனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்படி இயற்கை வளங்கள் நிறைந்த நீரும் நிலமும் சூழ்ந்த பசுமையான காடுகள் நிறைந்ததான இந்த பகுதி யானை தாக்கத்திற்கு உட்படக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த போதிலும் இவர்கள் விவசாய செய்கையை கைவிட்டு விடவில்லை. தோட்ட பயிற்சிகையில் அதிகளவில் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள். எனவே அவர்களுடைய பிரதேசத்திலே அந்த பலாச்சோலை கிராமத்தினுடைய 15 விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கான இந்த களப்பாடசாலைகள் கடந்த 12 வாரங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தது. எனவே இதன் போது அவர்கள் வளமையாக செய்யக்கூடிய தோட்டச் செய்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களை இயற்கை சார்ந்த விவசாயத்தை விரும்பக்கூடியவர்களாக, சூழலை நேசிக்கக்கூடியவர்களாக, சேதன விவசாயத்தை ஊக்குவிக்கும் முகமாக இயற்கை வீட்டுத் தோட்டம் தொடர்பான பயிற்சிகள் அவர்களுக்கு 12 வாரங்களிலும் மட்டக்களப்பு விவசாய திணைக்களத்தினுடைய வலயம் தெற்கிலே உள்ள விவசாய போதனாசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய பங்கு பெற்றதோடு உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி நித்யா நவரூபன் அவர்களினுடைய வழிகாட்டுதலோடு நடந்தேறியிருந்தது. அதனுடைய அறுவடை விழா, அதனுடைய இறுதி பெறுபேறு கடந்த வாரத்திலே பெறப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. தொழில்நுட்ப உத்தியோகத்தர் டி பவிலேகா தலைமையில் பலாச்சோலை கிராமத்தின் விவசாயிகளினுடைய பங்கு பெற்றதலோடு இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்விலே மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் திரு எம் பரமேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு தெற்கு வலய உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி நித்யா நவரூபன், இவ்வயல் பாடசாலை திட்டத்தில் பெரிதும் அனுபவம் வாய்ந்த திருகோணமலை மாவட்டத்தினுடைய உதவி விவசாய பணிப்பாளர் திரு சர்வேஸ்வர ராசா, மாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலக உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி சங்கீதா, அதேபோல பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தினுடைய பாடவிதான உத்தியோகத்தர்கள், திருகோணமலையிலிருந்து வருகை தந்த விவசாய போதனாசிரியர்கள், அதேபோல தெற்கு வலய விரிவாக்கல் சேவை உத்தியோகத்தர்கள், அதேபோல விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே நஞ்சற்ற இயற்கை வீட்டுத் தோட்டம் தொடர்பான களப்பாடசாலையிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த 15 விவசாயிகளுக்கும் மரக்கறி விதைகள் உட்பட சில உள்ளீடுகள் விவசாய திணைக்களத்தினூடாக இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கான செய்முறை ரீதியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் கடைசியாக இந்த நாளிலே சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். பொதுவாக இந்த விவசாய திணைக்களத்திலே பணியாற்றக்கூடிய விவசாய போதனாசிரியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் விவசாய கல்லூரியிலே பயில்கின்ற போது அவர்களுக்கு அதிகளவில் பயிற்சிகள் தான் வழங்கப்படுவது வழக்கம். அவர்கள் சாதாரணமாக அதனுடைய நடைமுறைகளை வாசித்து கற்று அறிவதை தாண்டி செய்முறை ரீதியாக அவர்கள் களத்திலே இறங்கி ஒரு பயிர் நடுகை தொடக்கம், அதிலிருந்து அறுவடை பெறுதல், அந்த அறுவடையை எப்படி சரியான முறையில் காட்சிப்படுத்தி விற்பனை செய்தல், இப்படியான விஷயங்கள் வரையிலும் செய்முறை ரீதியாக அவர்கள் களத்திலே செய்திருப்பார்கள். அந்த விஷயங்களை இப்போது விவசாயிகளுக்கும் வழங்கி இருப்பதனூடாக இவர்களும் ஒரு விவசாய போதனாசிரியர்கள் அளவுக்கு இயற்கையான வீட்டுத்தோட்டம் அமைப்பதிலே என்னென்ன இயற்கையான பூச்சிப்பீடை விரட்டிகள், அதே போல இயற்கையான ஊக்கிகள், இயற்கையான
பசளைகள் என்ன என்பதை முற்றுமுழுதாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த பூச்சி தாக்கம், எந்த நோய் தாக்கம் இருக்கிறது என்பதை அடையாளம் காணக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்திருக்கிறது. எனவே அவர்கள் அடையாளம் காண்பதனூடாக அதற்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கையான பூச்சி விரட்டியோ அல்லது இயற்கையான சேதன பசளையோ சேதன உரமோ எதுவாக இருந்தாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானத்தை எட்டக்கூடியவர்களாக அவர்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுதாரணமான விவசாயிகளாக இவர்கள் மாற்றப்படுவதற்கு விவசாய திணைக்களம் கை கொடுத்திருக்கிறது. இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பவிலேகா, அதேபோல் அவருக்கு துணையாக இருந்த தெற்கு வலயத்தினுடைய உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த செயற்பாடுகளை சரிவர நடத்தியிருந்தார்கள். அதேபோல இந்த முயற்சியை அடுத்த முறை அதிகளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதிலே பிரதம அதிதியாக கலந்து கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்ததோடு இந்த விவசாயிகளை பார்த்து ஏனைய விவசாயிகளும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட முன்வர வேண்டும் என்று சொல்லியும் கேட்டுக்கொண்டிருந்தார். எனவே இதுபோன்ற இன்னும் பல திட்டங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கால பாடசாலை ஆரம்பிக்கின்ற போது இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் இந்த இடம் வெறுமனே ஒரு புடலை தோட்டத்தோடு இருந்தது. அந்த இடத்தில் முற்றுமுழுதாக அந்த இடத்தை வடிவமைத்து திட்டமிட்டு இவ்வாறு இந்த மரக்கறி பயிரை இந்த இடத்தில் நடகை செய்ய போகிறோம், இந்தந்த பயிர்கள் இந்தந்த இடத்தில் நடகை செய்வதனூடாக எங்களுக்கு பிரயோசனமாக இந்த இடத்தை முற்றுமுழுதாக பயன்படுத்திக் கொள்ளலாம், குறைந்த இடத்தில் அதிகளவு பயிர்களை பயிரிட்டு அதிகளவு வருமானத்தை ஈட்டுவதற்கான வினைத்திறனான ஒரு பயிற்சியை முறையை திட்டமிட்டு அதற்கான முழுமையான செயற்பாடுகளில் பயிற்சி ரீதியாக கூட்டறு தயாரித்தல் எப்படி, அதற்கான இயற்கை பீடை நாசினிகள் எப்படி தயாரிக்க முடியும், ஒரு நாற்று மேடை அமைப்பது எப்படி, அந்த நாற்று மேடையை தொற்று நீக்குவது எப்படி, நாற்று மேடையில் பயிர்களை விதைகளை நடுகை செய்வது எப்படி, அந்த நாற்று மேடையிலிருந்து எப்படி பயிர்களை களத்திலே நடுகை செய்வது, அந்த பயிர்களுக்கான பயிற்றுவித்தல் முறைகள் எப்படி இருக்க போகிறது, அதன் பின்னரான பூச்சிப்பீடை முகாமைத்துவத்தில் எப்படியான முறைகளை நாங்கள் கையாள வேண்டும், எல்லா விடயங்களுமே பயிற்சி ரீதியாக செயல்முறை ரீதியாக இந்த விவசாயிகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படி இருந்த இடம்தான் கடைசி நாளில் இந்த மாதிரி அறுவடைக்கு தயாராகி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த விவசாயிகளுக்கும் விவசாய திணைக்களத்துக்கும் கொடுத்திருக்கிறது. இயற்கை மருந்தா எல்லாம் உண்டு எம் ஊரில். விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனதரச்சி அதற்காக முழு மூச்சாத்திரமுறைக்கு மண்ணிலே முற்றெடுத்து பிறவாலும் வழங்கும் குணமுடையோ விவசாயி. விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கதிராம எல்லோரும் ஒத்துமையாய் விவசாயி. சாப்பிட போனாலும் ருசிக்கு சாப்பிடறாரு, பசிக்கு தான் சாப்பிடுறாங்க சாப்பாடு. எனக்கு அது பிடிக்கல. சாப்பிட்ட நாளைக்கு ஒருத்தருக்கு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்கும், கஷ்டம்.